வாரி வழங்குற மாதிரி எனக்கு அண்ணன் இருக்கணும். அடுத்து நமக்கு ஜெயந்தா குழந்தை வேண்டாம் அப்படின்றதா இருக்கான். நான் உனக்கு பிறகு நீ என் தாய் இல்லைன்னு இருக்கா. எனக்கு இருக்குன்னு சரி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. மாத்து பூ மரத்தை கூட எடுத்து வளர்த்துவேன். எனக்கே உருவாகணும்னு கேட்டுட்டு இருக்கடா குழந்தை. ஐயா வேற பொண்ணானது இருக்குன்னா நான் செவி சாய்ச்சி கொடுத்துருண்டா குழந்தை. குழம்பு தேடி உட்காந்துருக்கான். கோவா தேசம்லாம் போய் வந்துட்டான். பாண்டி பிரதேசம்லாம் போயிட்டு வந்துட்டான். ஊருக்கு ஊரு தேசம் விட்டு தேசம் போய் பால்வாஸ் அவன் போயிட்டுனான். இன்னைக்கு குழம்பு தேடி உட்காந்து 3 நாள் ஆச்சு. ஐயா இடவு தேசம் விட்டு தேசம் ஒரு குழப்ப வச்சு உட்காந்துருக்கான். அக்னி நிற்கிற மாதிரி நின்றுருக்கான். அந்த குழப்ப ஜெயிக்கன்னு பண்ணி கொடுத்து வெள்ளுக்கா முள்ளும் எந்தறியும் இல்லாமல் நான் பேசும் பெரியாகி புனந்து நான் ஆண்டிச்சு. அப்படி உண்மை இருந்தால் அடுத்த வருஷம் அவன் எல்லைக்கு வந்து பூசி கொடுப்பான். போன வருஷம் என்கிட்ட வரும்போது பஞ்சகோள பரகோளமாக இருந்தேன். அன்னைக்கு சொன்ன அக்னியில் விளைஞ்ச உத்தமி சதி வந்து பதி வளர்ந்து உண்மையாக இருந்தா அடுத்த வருஷம் நினைச்சதாரி கைக்குன்னா எனக்கு பொண்ணால சிங்கரிக்கினேன். இன்னைக்கு வச்சிருக்கேன். எனக்கு நடக்க கொடுத்துருக்கேன். அடுத்த வருஷம் இன்னும் 2 பொருள் கைக்கு வரணுன்ற எதிர்பார்க்க நினைக்கிறாங்க. அதை நான் செஞ்சு அடுத்த வருஷம் எனக்கு நடந்துட்டா. நாதந்தாள் வாழ்க. ஸ்ரீ அங்காளம்மன் கோவில் உச்சிப்பாளையம். நாங்கள் இது 80வது வருஷம். இன்றைக்கி வந்து திருவிழா இறுதி நாளாக புள்ளப்பால் இந்த வந்து நேற்று மயான கொள்ளையில் அம்மா சூறையாடி பிள்ளையை மீட்டு வந்து அந்த பிள்ளைக்கு வளர்த்துற மாதிரி சக்தியை வளர்த்துறதுக்கோசரம் அந்த ஈசனை மீட்டு முறத்தில் வச்சு அதுக்கு ஊடு போய் புள்ளப்பால் வாங்குவாங்க. அதுதான் இந்த நாள். 2வது வேதனை கூட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முன்னொரு காலத்தில் மயான குளம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து எந்த ஒரு பாதுகாப்பு கேட்க மாட்டோம். யாருக்கும் தொந்தரவு துன்பம் இருக்காது. பெண்கள் வர மாட்டோம், ஆண்கள் வர மாட்டாங்க. ஒரு மயானம் வந்து மயானமாக இருக்கும். நாங்கள் போய் திருவிழா கொண்டாடி வரோம். இந்த காலத்தில் இந்த மயானம் வந்து திருவிழா போல இருக்குன்றது சந்தோஷப்படுறோம். ஆனால் அதுக்கு மேலே எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. சேலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு 7 கோயில் இருக்குது. அந்த கோயில் தேர்மூட்டி அங்காளம்மன் கோயில், இங்கே அங்காளம்மன் இருக்குது, குமரசாம்பட்டி, இந்த செவ்வாப்பேட்டை, இந்த மாதிரிலாம் கோவில் இருக்குது. ஆனால் இது வரமுறையாக நாங்கள் காலங்காலமாக தொட்டு எங்கள் முன்னோர்கள் சொன்ன வழியில் தான் நாங்கள் வந்துட்டுருக்கோம். ஆனால் இப்போ வருங்கால ஜென்ரேஷன் சின்ன பசங்க, வயசு பசங்க அந்த வேஷம் போட்டுட்டு இந்த ஆடு கோழி வந்து மாதுதான் இருக்குது. 2வது பெண்கள் தோலை போட்டுல கை போட்டுட்டு 2வது இன்னொரு விஷயம் சாமி சொல்கிறோம். சாமியார்ன்ற பேரில் கெட்ட ஆபாச வார்த்தையை விட்டுட்டு ஒருத்தர் கூட அடித்து தெய்வத்தை யாருமே துன்பப்படுத்த துன்பம் இருக்கவங்கள துன்பத்தை நீக்கும் பொழுது அந்த தெய்வ துன்பம் நீக்காது. காத்து கருப்பு பேய் இருக்குன்னு மோசமான வார்த்தை கொடுத்து அடிச்சிருக்காரு. அந்த மாதிரி எந்த வேஷக்காரங்களோ எந்த கோயிலோ அதை முன் வந்து அந்த பையனை வந்து கண்டனம் தெரிவிக்கணும். இது போல் நம்ம வளர விட்டோம்னா வருங்காலத்தில் நம்ம அம்மாவை வந்து யாரும் மதிக்க மாட்டாங்க. அங்காளம்மன் கோயில்ன்றது ஒரு சூழ்ச்சி சூனியன்றத காரணம்னா மக்களோட சூனியம் சூழ்ச்சி தான் இருப்பாங்க. மக்களே அடிக்கிற தெய்வம் கிடையாது. ரொம்ப பூ போல தெய்வம். அந்த அம்மாவை வேண்டி வரம் கேட்டால் அத்தனை நாளில் கொடுத்துருவேன்ற ஒரு நீதிக்கு அழியாத ஒரு சக்தி. அதனால தான் மயானத்தில் யாருமே போக முடியாத இடத்துல, யாருமே புள்ள வரம் கேட்காத இடத்துல, தாலி வரம் கேட்காத இடத்துல, குழந்தை நல்லா பண்ணி கொடுன்னு சொல்கிற இடத்துல மயானம் வந்து கேட்குறாங்க. அப்படின்னமோ அன்னைக்கு வந்து விநாயகரில் பெருமாள் எல்லா இது 30 அங்கே இருப்பாங்க, சிவனும் அங்கே இருப்பார், அம்பாடு இருப்பாங்க. அப்போ அவங்க இருக்கிறப்போ அது பூமி இல்லை, அது சொர்க்க பூமி. அதனால தான் அந்த சொர்க்கத்துக்கு போனவங்கெல்லாம் அங்கே இருப்பாங்க. அந்த சொர்க்கத்துக்கு போனவங்கெல்லாம் நம்ம தாத்தா பாட்டிலாம் சந்திக்கலாம் அங்கே வராங்க. ஆனால் இந்த வரும் ஜென்ரேஷன் பண்ணுற அக்கிரமும் ரொம்ப மோசமாக இருக்குது. பெண்களை பிடிச்சி முடிய இழுக்கிறது அந்த காலத்தில் இது இல்லை. உண்மையான காவல்துறைன்னு ஒன்று இல்லைன்னா, அந்த கட்டுமானம் இல்லைன்னா இன்னும் ரொம்ப சீர்குலைஞ்சி போயிடும். 2வது மீடியாக்காரன்றது வந்து வெளிப்படுத்துறீங்க. இந்த மீடியாக்கார இதெல்லாம் நடந்துச்சுன்னு காட்டவும் தான் எங்களுக்கு தெரிய வருது. இந்த மீடியான்னு ஒன்று இல்லைனாலும்
சாமியோட வரலாறே மறைஞ்சு போயிடும். அதனால் வீடியோவுக்கு ரொம்ப நன்றி. காவல்துறை அதிகாரிகள்லாம் அந்தந்த இடத்துல அவங்கவுங்க பாதுகாப்பு கொடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் தெய்வத்தை நாடி வாழ்கிறோம். எங்கள் முன்னோர்கள் சொன்னதை பின்பற்றி வரோம். இன்னும் ஒரு பெண்களை தெய்வம் நினைப்போம். ரெண்டாவது ஒரு விஷயம், பசங்க வேடம் போச்சுட்டு அம்மாள் வேஷம் போடுறாங்க, பாவாடை வேஷம் போடுறாங்க, போட்டு மது வருது, பிடிக்காது, நடக்காது ஒன்று. அப்படி மது குடித்தவங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு வாழாமல் பூமியில் போயிட்டாங்க. இந்த அம்மாவை நீத்தியாக கேர்த்தியாக செஞ்சவங்க எத்தனை பேர் வளர்ந்துருக்காங்க. அதுக்கு நானே சாட்சி. இது 3வது தலைமுறை, எங்களுக்கு 80வது வருஷம். நாங்கள் பெண்களை தெய்வமாக மதிப்போம். அதனால தான் ஆணுக்கு வந்து பெண் வேஷம் போடுறோம். ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் வயசு பொண்ணுங்களும் பொம்பளைங்களுமே வேடம் போடுறாங்க, மேக்கப் போடுறாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டோம். இன்னும் நாங்கள் செஞ்சது கிடையாது. நான் சொல்கிற பிரகஷ்டிப்பட்ட அந்த 7 கோயில் அந்த வேலை கிடையாது. பெண்களை தெய்வம்னு அவங்களுக்கு வேஷம், அவங்களுக்கு எதுக்கு? அவங்களே தலை விரிச்சு குளமா இருக்காங்க, முடிவு விரிச்சு ஆக்ரோஷமான, அவங்க பெண்ணுக்கு அத்தனையுமே இருக்குது சக்தி. அவங்க ஏன் அம்மன் வேஷம் போடுவாங்க? அவங்களே அம்மாள் தான். ஆனால் இந்த பெண்கள் என்ன செய்கிறாங்க? ஆண்கள் போடுற வேஷம்லாம் அவங்களும் முகத்தில் சந்தனம் பூசிட்டு, மஞ்சளை பூசிட்டு, பச்சையை பூசிட்டு, புளித்தோடு அந்த துணியெல்லாம் இருந்துட்டு வராங்க. அதெல்லாம் நாங்கள் தெரிப்போம். ஆம்பளைங்க பொம்பளே வரோம். ஆனால் பொம்பளைங்களே நீங்கள் ஏன் வேஷம் தெரியும்? உங்களை அம்பளாவே காதிக்கிறோம். நீங்களும் அதை வந்து கேவலப்படுத்துற மாதிரி இருக்குது. அதனால் பெண் தெய்வத்தை பெண்ணாக பார்க்காதீங்க. தாயாக பாருங்கள், தங்கச்சியாக பாருங்கள், அக்காவை பாருங்கள். உங்கள் வீட்டில் ஒரு பிறந்த குழந்தையாக பார்த்தா இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டீங்க. நீங்கள் தெய்வமாக பார்த்து தூரமாக நிற்கிறனால இந்த மாதிரி அசிங்கத்தை பண்ணுறீங்க. தயவு செஞ்சு இந்த வருஷம் இதே முடிவாக இருக்கட்டும். இனி எந்த கோவிலில் இருந்தாலும் சரி, ஒரு கட்டுமானத்தோட திருவிழா நடந்தால் பரவாயில்ல. காவல்துறைக்கு சொல்கிற அவங்களுக்கு மதிப்பு கொடுங்க. மீடியாக்காரங்க முன்னாடி பிச்சம் பிறன்னு இந்த கூலிங் கிளாஸ் போட்டு அந்த வேஷத்தை கெடுத்து எங்களுக்கு சங்கடமாக இருக்குது. இனி அடுத்த வருஷம் செய்யலாமா வேணாமா, இல்லை திருவிழா அப்படியே எவ்வளோ தூக்க முடியுமோ அவ்வளோ முடிச்சுக்கலாமான்ற எண்ணத்தை கொடுத்துறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் இன்றைக்கி எந்த கோயிலில் இந்த பையன் செஞ்சானோ, எந்த கோயில் வேஷம் கண்ணாடி கூலிங் கிளாஸ் போட்டு வந்துச்சோ, எந்த கோயில்னு ஒரு பெண் வந்து ஒரு ஆடை வேறு ஆடையை உடுத்தி முகத்தில் வண்ணம் பூசி வந்தாங்களோ, இதெல்லாம் நீங்கள் கண்டமாக எடுத்துக்கிட்டு அடுத்த வருஷம் இது இல்லாமல் சாமி எப்படியோ அந்த வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு இந்த சாமி எப்படியாப்பட்டவங்க, எங்கேருந்து வந்தாங்க, எதுக்கு மயானம் போகிறாங்க, எதுக்கு காவடிக்கிறாங்க அப்படின்றது. ரெண்டாவது, இந்த சின்ன பசங்க, நான் சொல்கிற காலேஜ் பசங்களுக்கு என்ன பாவமோ தெரிஞ்சோ தெரியாமல் நாங்கள் வேடம் தெரிஞ்சு இப்படி ஊராக போகிறோம். அன்றைக்கி ஒரு நாள் மயானத்தில் வந்து எங்களோட தலைக்கட்டை பிடுங்கிட்டு, அதான் நாங்கள் சாமியாக மதிக்கிற தலைக்கட்டை பிடுங்கிட்டு செருப்பு போட்டுட்டு நாங்கள் தாண்டுறோன்னா அதை பேய் பிள்ளை தான் அவங்களை தாண்டும். ஆனால் அதை நீங்களும் தாண்டிங்க செருப்பு போட்டு அங்கே பெண்களை டீஸ் பண்ணுறீங்க. அது உங்கள் அக்கா இல்லையா, அவங்க தங்கச்சி இல்லையா? அதனால் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன், தெய்வ செஞ்சு அக்கா தங்கச்சியை கட்டின மனைவி தவிர இது எல்லாமே தாயாக நினைங்க. இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டீங்க. ரெண்டாவது, சாமி பொருள் உங்கள் கையில் வாங்காதீங்க. நாங்கள் கோழி அடிக்கிறோம், வேஷம் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன வேஷம் போட்டிருக்கீங்க? மனுஷ வேஷம் போட்டிருக்கீங்க. அந்த மனுஷ வேஷம் போட்டு காடு கோழி ரத்தத்தை குடிக்கிறீங்க. என்ன பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீங்களா? இனி உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குமா? முன்னதை செய்யாதீங்க. சாமியாக இருந்தால் சாமி மதிங்க, கால் எடுத்து கும்பிடுங்க, காவு கொடுங்க. ஆனால் நீங்களே சாமியாடி ஃபேண்ட் சட்டையில் செருப்பு போட்டுட்டு கோழி கடிச்சிக்கிறீங்க, நாங்கள் தூக்கி போட்டு ஆர்டர் கிழிக்கிறீங்க. அப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். அதனால் அந்த காலேஜ் வரலாறு இந்த காலேஜில் இருக்க ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறோம், தெய்வத்தை தெய்வம் மணிங்க நல்லா வச்சுருக்கோம். இந்த அம்மன் போல சக்திக்கு நிகர் இல்லை. முப்பது தேவருக்கும் ஒரே அதிபதி சிவன். அந்த சிவனோட பதிப்பா செழிப்பாக இருந்தது அம்பாள். அப்படி இந்த சிவனும் பார்வதி வழங்கினா எல்லாமே கொடுப்போம். அப்படியாப்பட்ட மயான கொலையை நீங்கள் இவ்வளோ கேவலமாக நடக்கிறது நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் எல்லா கோயில் சார்பாகவும். இனி நாங்கள் வேடம் தெரிச்சு இந்த மாதிரி தச்சுரமாக இந்த ஆயோட வரலாறு சொல்லணும் அப்படின்னு வச்சா நீங்களாம் எனக்கு ஒத்துழைப்பு வேணும். மீடியாக்காரங்களாகட்டும், காவல்துறையாகட்டும், மற்ற பெரிய பெரிய ஆலய கோயிலாலும் சரி, ஒரு கட்டுமானத்தோட வேஷக்காரங்களை கொண்டு வாங்க. இன்னும் எங்கள் கட்டுக்கலையாமல் இருக்குது. இன்னமும் நாங்கள் 80 இன்னும் ஒரு நாள் கூட ஒரு பெண்ணை அடித்தோம், ஒரு பெண்ணை துன்படுத்தணும், இந்த வேஷம் தெரிச்சு ஒரு மதுவோ மாதுவோ செஞ்ச மாட்டோம், எங்களை பிடிக்க மாட்டாங்க யாரும். எங்கள் கோயில் இருக்க ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க கூட மஞ்சள் வேட்டி கொடுத்து அழகாக அவங்களையும் தெய்வம் மதிப்போம். ஆனால் மற்ற காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்தால் கூட ஒதுங்கிலுங்க பண்ணு ஒதுங்கிடுவோம். அதை இன்னும் ஒரு எங்களுக்கு ஒரு கேஸ் இல்லாமல் நீட்டாக நடத்தி வந்துட்டு வந்து கிச்சிப்பாங்க. இதை நீங்கள் பின்பற்றணும். தயவு செஞ்சு உங்கள் வரலாறு தெரிஞ்சு வட வேடந்தைக்கு பக்தர்களுக்கு சொல்லிக் கொடுங்க, பெண்கள் சொல்லிக் கொடுங்க. தவறாக வழியில் போயிடாதீங்க, தெய்வத்தை சீரழிச்சிடாதீங்க. அமைச்சு